ஹலோ காய்ஸ் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல நாம இதுக்கு முன்னாடி அரசு இல்லத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அது இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வீடியோ போட்டிருந்தோங்க. அதில பார்த்தோம்னா பல பேர் பல கொஸ்டின் பார்த்தோம்னா கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆசிரியரா பணிபுரியறதுக்கு விருப்பம் வேணுங்க. விருப்பம் இருந்தா மட்டும் தான் எந்த ஒரு ஜாப்பா இருந்தாலும் நாம பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சு பார்த்தோம்னா இருக்க முடியுங்க. இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு அரசு இல்லத்துல இன்றே பார்த்தீங்கன்னா கடைசி நாளுங்க. இன்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா கூட கொண்டு போய் குடுக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. மந்த்லி உங்களுக்கு 9 நாட்கள் மட்டும் தான் வேலை இருக்குதுங்க. வேலை பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 108 நாட்கள். மந்த்லி 9,000 வருடத்திற்கு ரூ. 1,08,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்குறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்கறீங்க. இந்த மாரி ஜாப்பே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நான் புதுசா பார்க்குறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, பொய் சொல்றீங்க. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா கேட்கறீங்க. நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா, வீடியோவ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொறுமையா பாருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட்டு எங்க வந்திருக்கு? எப்படி எடுக்கணும்? ஏ டூ இசட் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டமா? காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட் போனீங்களாவே நோட்டிஃபிகேஷன்ல இருக்குங்க. அன்னை சத்யா ஹோம்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அத கிளிக் பண்ணீங்களா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஏ டூ இசட் வரைக்கும் வந்துருங்க. நீங்க அத ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியா கிடைக்கணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க. ஒரு விஷயம்னா நம்ம தேட தேட தாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா நாலேட்ஜ் வளருங்க. நம்ம அத பண்ணலனா நாம பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நமக்கு ஜாப் கிடைக்காதுங்க. இதுல பொறுத்தவரைக்கும் ஐடிகே விட பார்த்தீங்கன்னா, சம்பளம் அதிகமா பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. இது மாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நீங்க ஆன்லைன்ல எந்த சேனல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க. தெரியாத தகவல் தான் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். தெரியாத தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணீங்களா இந்த மாரி தாங்க இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஃபார்மேட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ன்னு சொல்லியிருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலோசகர், ஆர்டர் படுத்துனர் இந்த மாரி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா, கேப் லெட்டர்ல எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிருங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர், ஹஸ்பண்ட் உங்களுடைய அப்பாவோ, இல்ல பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் தான் அவங்களுடைய நேம் எழுதிங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்புங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதேமாரி டேட் ஆஃப் பர்த் கேட்குறான். அதுவும் போட்டுங்க. 1/2026 படி என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிக்குதோ அத பார்த்தீங்கன்னா போட்டுக்கங்க. அடுத்து நீங்க எந்த மாவட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுவும் போட்டுக்கங்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டாக்ட் எழுதிட்டு மேல கூட பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கூட எழுதிக்கலாம். எழுதிட்டீங்களா? அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எம்.ஏ.ஓ அல்லது எம்.எஸ்சியோ நீங்க படிச்சிருக்கணும். நெறைய பேர் கேட்கக்கூடியது, எம்.ஏ இல்லன்னா எம்.எஸ்சி நான் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாமா? இல்ல பிஎட் வேணுமா? அந்த மாரி கேட்குறீங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் பிஎட் தேவையில்லைங்க. நீங்க எம்.எஸ்சியோ இல்ல எம்.ஏவோ முதுகலையில நீங்க பிசியாலஜி அப்படி இல்லன்னா நீங்க இதுக்கு சம்மந்தப்பட்டத படிச்சிருந்தா போதுங்க. பிஎட் தேவையில்லை. அடுத்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா எழுதுங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்குறாங்க. அந்த கம்யூனிட்டி எழுதுறங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க கம்பல்சரி வைக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது என்னங்கிறத போட்டுங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறத எழுதிக்கங்க. அடுத்து கணவரால் கைவிடப்பட்டவர், டைவர்ஸ் ஆன இந்த மாரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க. மென்ஷன் பண்ணிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. சைன் போட்டீங்களா, லெஃப்ட் சைட்ல டேட், பிளேஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போகும்போது ரொம்ப லென்த்தா போகுங்க. அதனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்க்காதீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பார்த்து உடனடியா அப்ளை பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க யாராவது இன்றே பார்த்தீங்கன்னா, போய் அப்ளை பண்ணாங்களா, அவங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. அது இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அதுலயும் சேலரி, இதுலயும் சேலரிங்க. இந்த வேலைவாய்ப்பு என்னோட மாவட்டம் இல்ல அப்படிங்கிறீங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துறேங்க. இந்த வேலைவாய்ப்புலாம் எப்பயாவது ஒன்ஸ் தாங்க வரும். அப்போ வரும்போது அந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்திங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாரி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.